ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் வாயிலாக என்னுடைய வாழ்த்துதலையும் என்னுடைய வந்தனங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அநேக அருட்பணிகளுடைய விவரங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி வருகிறோம். நீங்கள் அதற்காக ஜெபிக்கிறீர்கள். அநேகர் நீங்கள் அதை மனமுவந்து தாங்குகிறீர்கள். உங்களுடைய அன்பான காணிக்கைகள், பிரார்த்தனைகள், உதவிகள் இந்த ஊழியங்களை நாங்கள் விரிவாக்கவும், இந்த ஊழியங்களை நாங்கள் உற்சாகத்தோடு செய்யவும் கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அதனுடைய பிரதிபலனை உங்களுக்கு 1000 மடங்கு தேவன் திரும்ப தந்தருள்வாராக. எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாளிலே ஃபராட்டியா என்று சொல்லப்படுகிற பீகார், ஜார்க்கண்ட் அந்த பகுதியிலே, அதோடைய பார்டர், அந்த இடங்களிலே நமக்கு ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்து அங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நம்முடைய மிஷனரி சமீபத்தில் அங்கே மரித்து போனார். பலவீனமாக இருந்த அவர் எதிர்பாராமல் வியாதிப்பட்டு அவர் மரித்தார். நாங்கள் நினைத்தோம் அந்த இடத்துல வேறு ஒரு புதிய மிஷனரி அனுப்ப வேண்டும். எப்படி அந்த மக்களை அவர்கள் அறிந்து அந்த இடத்துல ஊழியத்தை செய்ய முடியும் என்று நினைக்கும் போது, மரித்த திவாரி என்று சொல்லப்படுகிற மிஷனரியுடைய மனைவி, அவர்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, சிறு பிள்ளைகள் தான். அந்த மிஷனரியுடைய மனைவி சோமலதா திவாரி அவர்கள் இப்பொழுது அந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மிகவும் உற்சாகத்தோடு அதை செய்கிறார்கள். ஒரு பக்கம் பெரிய இழப்பு, என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்ற ஒரு கலக்கம். ஆனால் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இப்பொழுது அந்த ஊழியத்தை அவர்கள் செய்வதற்குரிய ஒரு பலனை அவர்கள் கொடுத்திருக்கிறார். என் கண்பானவர்களே, நீங்கள் அந்த ஃபராட்டியா என்று சொல்லப்படுகின்ற அந்த மிஷனரி பணித்தளத்தையும் சோமலதா திவாரி என்ற அருமையான நம்முடைய சகோதரி மிஷனரி அவர்களையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் இப்பொழுது அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டு வருகிறோம். வெகு சீக்கிரத்தில் அந்த ஆலயம் அங்கே பிரதிஷ்டை செய்ய இருக்கிறது. அநேகருடைய அன்பு ஆதரவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இரட்சகர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையை எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கடந்த பதிவிலும் கூட நாம் உங்களுக்கு அறிவித்தோம். சமீபத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த தேசத்தை, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே உயிர்த்தெழுந்த தேவன் நம் வாழ்க்கையில் யாராக இருந்தார் என்று பார்க்கும்போது, அவர் ஒரு அதிபதி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எதற்கு அவர் அதிபதி? ஜீவனுக்கு அவர் அதிபதி என்பதை பரிசுத்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தின் வழியாக அதை நிரூபித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். என் அன்பானவர்களே, நீண்ட நாளாய் முடவனாய், நடக்க இயலாதவனாய், செயலற்றவனாய், நிற்க முடியாதவனாய் காணப்பட்ட ஒரு மனிதனை அங்கே நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்வாதாரத்திற்காக அவன் அந்த அப்போஸ்தலத்திலே இறைஞ்சி கெஞ்சுகிறான். என்னுடைய வயிற்று பசியை போக்க உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் அவர்களுடைய வயிற்று பசியை போக்குவதற்கு முன்பதாக அவனுடைய ஆத்ம பசியை, ஆவியில் இருந்த கலக்கத்தை, அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த நடக்க இயலாத அந்த பலவீனத்தை அவர்கள் மாற்றி அவரை முதலாவது ஆத்மாவில் ஒரு விடுதலையை கொடுத்து ஆலயத்திற்குள் கொண்டு வருகிறார்கள். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். வெளியிலே இருந்தவன் உள்ளே வருகிறான். அவனுக்குள் ஒரு உற்சாகம் வருகிறது. அவன் குதித்தான், நடந்தான், துதித்தான். என் அன்புக்குரியவர்களே,
உயிர்த்தெழுந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, அந்த தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது அவன் முடவனாய் அல்ல, அவன் மனதிலே ஊனமுற்றவனாய் அல்ல, ஆன்மாவிலே அவன் இருளடைந்தவனாய் அல்ல, அவன் ஆவியிலே கலங்கினவனாய் அல்ல, அவன் சரீரத்திலே ஒடுங்கினவனாய் அல்ல, அவனால் நடக்கவும் நிற்கவும் குதிக்கவும் துதிக்கவும் முடியும் என்பதை இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் அறிகிறோம். இது ஏதோ இறை வார்த்தையிலே வேதத்திலே படிப்பது மாத்திரமல்ல, இது என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாறுகிறது. அதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அவருடைய வல்லமை. அது நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாய் செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இங்கே இந்த 2 அப்போஸ்தலர்களும் யோவானும் பேதுருவும் அவர்கள் அங்கே சொல்லும்போது, நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை அது பலப்படுத்தினது என்று சொல்கிறார்கள். பாருங்கள், பலன் வந்து விட்டது. சில நேரங்களிலே நாம் எல்லாரும் பலவீனப்படுகிறோம். ஆகவே சில நேரத்தில் மருத்துவ சிகிச்சையை எடுத்து கூட அந்த பலவீனங்கள் மாறுவதில்லை. ஏராளமான பணங்களை செலவு செய்து பலவீனங்கள் மாறுவதில்லை. ஆகவே அநேக மக்கள் வியாதிப்படுவதை பார்க்கிறோம். சமீபத்திலே நான் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு சென்றிருந்தேன், வடகிழக்கு பகுதியில். அங்கே ஏராளமான மெடிக்கல் ஷாப், மருந்து கடைகளை நான் பார்த்தேன். அந்த கடைகள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அப்போ நான் யோசித்தேன், அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கிற மக்கள் என்ன வியாதிப்பட்டவர்களா, பலவீனப்பட்டவர்களா? என் அன்புக்குரியவர்களே, ஏன் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இதுவரைக்கும் இல்லாத வியாதிகளும் பலவீனங்களும் மனுஷனை ஆட்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்கள், அவனுடைய புதிய கலாச்சாரங்கள், பல காரியங்கள் அவர்களை சரீரத்திலே பாதிக்க செய்து, ஏன் கடைசியில் ஆன்மாவையும் இருளடைய செய்து, அவருடைய ஆவியும் கலங்கி ஒரு தோல்வியான நிலைக்குள் அவள் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே நம்பிக்கையற்று கிடந்த அந்த மனிதனுக்கு அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை அவனுக்கு பலனை கொடுத்தது என்று அங்கே அப்போஸ்தலர் 3:16 நாம் பார்க்கிறோம். அதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, சர்வாங்க சுகத்தை இவனுக்கு என்ன செய்தது? கொடுத்ததுன்னு சொல்கிறார். சர்வாங்க சுகம், பலனையும் சர்வாங்க சுகத்தையும் அவனுக்கு கொடுத்தது. என் அன்புக்குரியவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியிலே குறிப்பிட்ட வியாதியினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மருத்துவர்களிடத்தில் நீங்கள் பணங்களை செலவு செய்து இப்பொழுது கையில் ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம், அவர் ஜீவனுக்கு அதிபதி என்று வேதம் சொல்கிறது. அவரிடத்தில் ஒரே ஒரு சின்ன பிரார்த்தனை, இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை உயிருள்ள தெய்வமாக என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். இவைகள் தான் ஒரு சாதாரணமான ஒரு அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் சர்வாங்க சுகத்தை கொண்டு வரும். நிச்சயம் அதை தேவன் செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பாருங்கள், 26ஆம் திருவாக்கியம் சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். 2வது, நீங்கள் அங்கு பாருங்கள், இயேசுவை அவர் எதற்கு உயிரோடு எழுப்பி அனுப்பினார் என்று கேட்டால், உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து அவர் உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட பொல்லாங்கு என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த அந்த பயங்கரமான சூழ்நிலைகள் என்ன? உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து வந்த இருளின் அதிகாரங்கள், பிசாசினுடைய கிரியைகள் என்ன? மந்திரங்கள், தந்திரங்கள், சூனியங்கள், ஏவல்கள் என்று சொல்லி பொல்லாங்கு மனிதனை சூழ்ந்திருக்கிற வேளையிலே என் தெய்வம் சொல்லுகிறார், நான் உங்களை அதற்கு விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன். என் அன்புக்குரிய தெய்வத்தின் பிள்ளைகளே, உங்கள் பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றிலிருந்து அந்த தரித்திரங்கள்,
அந்த பொல்லாங்கினுடைய பயங்கரங்கள், ஆதிக்கங்கள் உங்களை விட்டு விலகுவதாக. உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அப்பம், தண்ணீர், உங்களுடைய மாப்பிசைகிற தொட்டி, எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சொற்ப வருமானம், உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த தெய்வம், உயிருள்ள தெய்வம், உங்களை பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே சர்வாங்க சுகத்தை கொடுக்கிற தெய்வம். இரண்டாவது, பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர்தான் உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. பிரார்த்தனை செய்வோம். என் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய திருநாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கிறோம். ஏன் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்? அவர் உயிருள்ள தெய்வம் என் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் எவ்விதமாக இருக்கிறார்? அப்போஸ்தலர்களாகிய உம்முடைய இறைப்பணியாளர்கள் சொன்னார்கள், இவனை அந்த உயிருள்ள தெய்வம் சர்வாங்க சுகத்தை கொடுத்து அவனுக்கு பலனையும் கொடுத்தார் என்று சொன்னார்கள். இது ஏதோ எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலும் அது நடப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சர்வாங்க சுகத்தையும் நீர் அவளுக்கு பலனையும் கொடுப்பதற்காக நன்றி. அது மாத்திரமல்ல, பொல்லாங்கிலிருந்து அவர்களை விலக்கி அவளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீர் உம்முடைய பிள்ளைகளை பொல்லாங்கிலிருந்து விலக்கி நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்திய மிஷனரி இயக்கம் நமது ECI தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் 1974 ஆண்டு ஷெபத்துடன் துவக்கி வைத்தார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய தேசத்தில் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் 1300 மிஷனரிகளும் 1400 ஆதிவாசி மால்தோ பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அனைத்து பேராயங்களில் உள்ள விசுவாசிகளை கொண்டு மிஷனரி மற்றும் மால்தோ பிள்ளைகளை தாங்கவும் IMM பணித்தலங்களில் ஆலயங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. இந்திய மிஷனரி இயக்கமானது அன்று முதல் இன்று வரை நற்பணி செய்து வருகிறது. இந்த சிறப்பான ஊழியம் இது ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல், கிருபையெல்லாம் அதிகமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். இது ஆரம்பிக்கப்பட்டதன் முழு நோக்கமே இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அவர் செய்தியை பிரபல்யமாக்குவதுதான் முழு நோக்கமாகும். தற்போது நம்முடைய ஊழியங்கள் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் ஆண்டுடைய அருட்பணியை சிறப்பாக செய்து வருகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் 34 மிஷனரிகள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அவர்கள் பணித்தலங்களில் ஆண்டுடைய இறைப்பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அன்னை மங்கலம் தையல் பயிற்சியின் மூலமாக ஜார்க்கண்டில் 47 பெண் பிள்ளைகளும், பீகாரில் 32 பெண் பிள்ளைகளும், ஜவாது மலைப்பகுதியில் 32 பெண் பிள்ளைகளும் தையல் பயிற்சி பெற்று சிறப்பாக தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி அவர்கள் கடந்து போயிருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய சென்னை பேராயத்தின் மூலமாகவும் மும்பை பேராயத்தின் மூலமாகவும் அநேக விசுவாசிகள் மூலமாகவும் ஏறக்குறைய 74 தேவாலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 50 லட்சம் செலவில் IMM தாம்பரம் கிளையின் சார்பாக ராஜ்போக்ராவில் ஒரு மிஷன் பள்ளியானது கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ். அவங்க அம்மா அப்பாலாம் படித்தவங்க கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருந்தது கிடையாது. இப்படி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னா ஒரு குழந்தைய நீங்கள் தத்து எடுக்கலாம். சோரா பணித்தளத்தில் பெண்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். போதகர் உரிமம், குரு அபிஷேகமும் கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. படித்தலங்களில் இருக்கிறதான மால்தோ, சந்தாலி, சோரா, தெலுங்கு மொழியில் சுமார் 15,000 வேதாகமமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. ஒரு வேதாகமம் பிரிண்ட் பண்ணி தருவதற்கு 300 ரூபாய் தேவைப்படுகிறது. மிஷனரி பிள்ளைகள் டோனாவூர் சந்தோஷ் வித்யாவில் படித்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர்,
பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்குமே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் நல்லதொரு மிஷனரி பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்களை மதமாற்றுகிற வேலை அல்ல, தேசத்திற்காக செபிக்க வைக்கிற ஒரு நல்ல பணி, மக்களை மக்களாக வாழ வைக்கிற ஒரு பணி. குடியிலும் வெறியிலும் பாவத்திலும் கட்டுகளிலும் சாபத்திலும் கிடைக்கிற மக்களை வெளியிலே கொண்டு வருகிற ஒரு பணி. இன்றைக்கு பல மக்கள் சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. விடுதலை பெற விரும்புகிறாங்க, அவங்களால வெளியில் வர முடியலை. சமீபத்தில் ஒரு நபரை சந்தித்தேன். தொடர் குடிகாரர், குடிச்சுக்கிட்டே இருப்பார். சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது, சரீரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவரை சந்திக்கும் பொழுது சொன்னேன், எனக்கு விடுதலை ஆயிரணும் தம்பி, இதில் நீங்கள் இந்த பழக்கத்துக்குள்ளே போனால் உங்கள் சரீரம் முழுவதுமாய் பாதிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி. புகைப்பிடிக்கிற பழக்கம், அதில் பீடி என்கிற ஒன்றை புகைக்கிற பழக்கம், இதிலிருந்து வெளியில் வந்தால் தான் நீ வாழ முடியும். குடித்து உன் வாழ்க்கையை முழுசும் சீரழிந்து நாசமாய் போயிடுச்சு. ஆதரிப்பதற்கு மனைவியும் இல்லை, குடும்பத்தாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட தான் பணி செய்கிறார். பல முறை சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் மனதில் அது ஒரு வேதனையாக இருக்கும். ஒரு மனிதனை விடுவிக்க வேண்டுமென்றால் இயேசு ஒருவரை தவிர வேறு யாராலும் ஒரு மனுஷனை விடுவிக்க முடியாது என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். எத்தனையோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். போயிட்டு எத்தனை பேர் விடுதலையாகி வருகிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். நான் இயேசுவிடத்தில் மெய்யாகவே விடுதலை உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். ஜீவனை கொடுக்கிறவர் அவர் தான். இந்த ஆண்டவரைத்தான் மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மதமாற தொழல, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீங்க, நல்லா ஆயிடுவீங்க. இதுதான் மிஷனரி பணி. இந்தியா முழுவதும் செய்து இன்றைக்கு குடித்து வெறித்து ரோட்டிலே விழுந்து கிடந்து சமுதாயத்தில் வாழ்வாதாரமே இல்லாமல் வாழ்ந்த பல மக்கள் இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், குடும்பமாக நல்லா இருக்காங்க. நாம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் அதிகமாக நன்றி சொல்லணும். அதோடு கூட முக்கியமான ஒரு நாள், இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிற நாட்களிலே நமக்கு தேர்தலுக்கான முடிவுகள் வரப்போகிறது. எந்த அரசியல் கட்சியையும் நான் சார்ந்தவன் அல்ல, நாங்கள் சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் ஓட்டுரிமை நமக்கு வழங்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு. ஓட்டளித்திருக்கிறோம். நம்முடைய மனதிலே நமக்கு இது ஒரு சுதந்திரம் உண்டல்லவா, அதன்படி ஓட்டளித்திருக்கிறோம். நாடை ஆளுகிறவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் சீர்திருந்தணும். எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா அரசியல்வாதியும் கேவலமாக நடக்கான், எல்லா அதிகாரியும் லஞ்சம் வாங்குகிறான், எல்லா அரசியல்வாதியும் கொள்ளையடிக்கிறான். இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் அந்த காலத்தில் 1960 முதலமைச்சராக இருந்தவர் அப்படி இருந்துச்சு, உண்மைதான். அந்த காலம் வேறு, இப்போ இது இருக்கிற காலம் வேறு. பிரியமான தேவ பிள்ளைகளை செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15, 16 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாங்கள் மிஷனரி பணிகளாக இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணிகளை ஆதரிக்க வாருங்க, எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். என் தேச மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரியாக இணைந்து இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகளும் நாம் அல்ல. ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்க முடியாத கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் பிள்ளைகளே. நீதிமொழிகள் 8, 15, 16. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னால் தான் ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். ஆண்டவர் ஒரு மனிதனையும் கட்டுப்படுத்த முடியாது. நீ லஞ்சம் வாங்காத, நீ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனையும் அவர் என்ன செய்ய முடியாது, நேரடியாக சொல்ல முடியாது. அந்த மனிதர்களுக்கும் நல்ல உணர்வுகளை அவர் கொடுப்பார், அவ்வளவுதான். அவங்க திருந்தணும். இப்போ நல்லா பாருங்கள், மந்திரிகளுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், லஞ்சம் வாங்குவதனால குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, தலைமுறைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது. ஒரு பெரிய பணக்காரர், நான் சொல்ல விரும்பலை, அவருடைய மகனுக்கு ஒரு தீராத வியாதி இருக்குது. கோடி கோடி பல லட்சம் கோடிக்கு சம்பாதிச்சு வச்சிருந்த மனிதனுடைய வாரிசு நல்லா இல்லைங்க. இந்த செய்தியை படிக்கும்போது என் மனதில் அதுதான்,
ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம வாரிசுகள் நல்லா இருக்கும், நம்ம சந்ததிகள் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். பணம் ஒன்றுக்கும் உதவாது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். பிரபுக்கள் முக்கியமான பிரமுகர்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அலட்சியம் பண்ணிட்டு போகிற காலம் இதுவல்ல. ஆண்டவர் ஜனங்களுக்கு, நாடை ஆளுகிறவர்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கணும். பாருங்கள், போர் பதஷ்டம், எத்தனை கடைகள் மூடப்பட்டு இருக்கிறது, எத்தனை சிறு தொழில் செய்கிறவங்க, இந்த ரோட்டில் டீ போட்டு விற்கிறவங்க, சிப்ஸ் போட்டு விற்கிறவங்க, மாலையில் ஒரு வடை போட்டு விற்கிறவங்க, இழியாப்பு விற்கிறவங்க, பாவங்க. இன்றைக்கி பரிதாபமான நிலைமை. ஒருவேளை சாப்பாடுக்கு இல்லை, பலர் என்று சொல்கிறாங்க. நாம் என்ன தான் உதவி செய்ய முடியும்? முழுவதுமாக பல வெளிநாட்டு உதவிகள் கிடைக்காததுனால நிறையா துண்டு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நாம் தீவிரவாதிகளே அல்ல, இதை ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. நீதி நியாயங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறவங்களாக மாறணும். அடுத்தது பாருங்கள், என்னாலே அதிகாரிகளும், ஒரு அதிகாரி திருந்தணுங்க. கெட்டுக்கட்டாக வாங்குறாங்க, கெட்டுக்கட்டாக பணத்தை அள்ளிட்டு போகிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. உண்மைதான், நான் ஒரு வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய வியாபாரத்தில் நான் படுகிற பாடு, எனக்கு 75 வயது பூர்த்தியாக இருக்கிறது, இன்னும் பல லட்சங்களை வரியாக செலுத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நன்மையும் கிடைக்கல. 2000 ரூபா பொருளை 8500 9000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், வேறு வழியே கிடையாது. அதற்கு பில்லும் கொடுக்கப்படாது, ஒன்றும் வராது. கேட்டால் அதிகாரிகள்கிட்ட பேசிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரையும் போய் பார்த்து பேச முடியாது. தொழில் பண்ணி ஆகணும், சம்பாதிச்சு ஆகணுங்க, சாப்பிட்டு ஆகணுங்க. ஒரு சூழல் அப்படி தான் இருக்கு இன்றைக்கி. பாருங்கள், ஒரு கேஸ் தட்டுப்பாடு வந்ததுனால எவ்வளவு சமுதாயத்தில் பாதிப்பு பாருங்கள். நம்ம எல்லாம் இவ்வளோ அலை மோதுகிறோம் பாருங்கள். ஒரு காலத்தில் விறகு அடுப்பு போட்ட காலத்தில் இருந்த நிம்மதி இன்றைக்கி நமக்கு இல்லைல்ல. ரொம்ப உட்காந்து யோசிக்கணும். காலங்கள் வளர்ந்து விட்டது, அடுத்த தலைமுறைக்காக செபிக்கணும். நல்ல அதிகாரிகள் வரணும். பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இது எப்போ நடக்கும்? என்னாலே, ஆண்டவரால் தான் அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இனி கடவுள் வந்து ஆளுகை செய்ய முடியாது. கடவுள் வந்து நேரடி அவங்கள கண்டிக்கவே முடியாது. நீ செய்கிறது தப்பு அப்படி சொன்னால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாறிடும். ஆனால் நாம் பயபக்தியோடு இருந்து நாடை ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, நம்ம சமாதானத்தோடு கலகம் இல்லாமல் நல்லா வாழும்படியாக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு தெரிந்து எத்தனை பேர் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க பாருங்கள். அப்போது நீங்களும் லஞ்சம் வாங்குகிற அதிகாரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எவ்வளவு தருவான், எத்தனை கட்சிக்காரன் தருவான்? 4 பேர்கிட்ட கையேந்தினேன், வீட்டுக்கு 8000 16000 ரூபா கொடுத்தாங்க. 2 பிரதான கட்சிகள்லேருந்து 8000 16000 கொடுத்தாங்க. ஒரு மாத செலவு. நாமளே சரியில்லை என்றால் இந்த நாட்டை ஆளுகிற ராஜாக்களும் அதிகாரிகளும் நியாயத்தை நிலைநிறுத்துகிற நீதிபதிகளும் எங்கே போவாங்க? ரொம்ப உட்காந்து நம்ம யோசிக்கணும். கை நீட்டுகிற பலரை நான் பார்த்துட்டேன். கை நீட்டி, ஆமாம், கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு கொடுத்து மொத்தமாக அந்த ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. குறிப்பிட்டு யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. நீதி நியாயம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அவங்க நல்ல ஆளணும்னா நாம் திருந்தாமல் எப்படிங்க அதிகாரிகளை திருந்த வைக்க முடியும்? நாம் ஜெபிக்காமல் அது எப்படி நடக்கும்? நாம் ஜெபிக்காமல் எப்படி நடக்கும்? எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? குறிப்பிட்ட அரசியல் கட்சி தான் வரணும் என்று சொல்லி அறிக்கை விடுகிறது. இவங்க தான் நல்ல ஆளுவாங்கன்னு சொல்லி நாமளே முடிவு பண்ணி புது அறிக்கை விடுவது மனதில் வைத்து கொள்ள வேண்டும். புது அறிக்கைகள் விடுவது தப்பு. நாளைக்கு ஒரு சமுதாயம் இதனால் பாதிக்கப்படும். மனம் வெந்து சொல்லுகிறேன். ஒருத்தர் சொல்லுகிறார், அவர் என்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாரு, இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இனி நாட்டில் வரவே கூடாது. உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. இதனால் நாளைக்கு வெறுப்புக்கு ஆளாயிருவோம். ரொம்ப கவனமாக ஞானமாக இருக்கணும். தொடர் அறிக்கைகள் விடுவது, தொடர்ந்து அதை பகிரங்கமாக, இது ஏதோ நல்ல ஊழியம் செய்கிற மாதிரி, கடவுளுக்காக தொண்டு செய்கிற மாதிரி வேண்டாம். இனி வருகிற நாட்களில் புதிய அரசாங்கம் அமையவிருக்கிறது. நெடுமுழங்கால நின்று உபவாசித்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கணும். நாடை ஆளப்போகிற தலைவர்களுக்காக, மந்திரிகளுக்காக யார் வரப்போகிறார்கள் தெரியாது. நாம் ஜெபிக்கணும். ஒருத்தர் சொன்னார், அதிகாரிகளெல்லாம் திருத்தவே முடியாது, லஞ்சம் வாங்கியே எல்லாம் கொள்ளையடிச்சிட்டான், மந்திரிகளெல்லாம் மாற்றவே முடியாது,
கொள்ளையடிக்க தான் செய்வாங்க. அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் பாவம் பெருகி கொண்டே இருக்கும். முழங்கால் படியிடுவோம், செபிப்போம். தேசத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். அவர் தானே சொல்கிறார், என்னாலே ராஜாக்கள், என்னாலே அதிகாரிகள். இதெல்லாம் நடக்குங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு நல்லா தெரியும்ல. பின்வாங்கி போன சீஷர்களை உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் என்ன மாதிரி அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அந்த காலத்திலே தன்னை உயிரோடு இருக்க நிரூபித்து விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போயிருக்கிறார். அந்த ராஜாவை குறித்து, அவருடைய வாழ்வின் தன்மைகளை குறித்து, அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தை குறித்து, அவர் நமக்கு கொடுத்த பாவ விடுதலை குறித்து இந்த சமுதாயம் அறிந்து கொண்டால், அதிகாரிகள் அறிந்து கொண்டால், ராஜாக்கள் அறிந்து கொண்டால், முதலமைச்சர் அறிந்து கொண்டால், நாடை ஆளுகிற பிரதம மந்திரி அறிந்து கொண்டால் விடுதலை வரும். விடுதலை வரணும், விடுதலை உண்டாகணும். செபிக்கத்தான். பிள்ளைகளே, மனதில் ரொம்ப வேதனைப்படுகிறேன். நம்ம நாடு ஆளுகிற தலைவர்கள் திருந்தணும், ஜெபம் பண்ணுவோம். வரப்போகிற அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருக்கணும். மதமாற்று சட்டம் என்பது தேசத்திற்கு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. யாரை மாற்ற முடியாது. நான் யாரையும் மாற்றலை, யாரையும் மாற்றவே முடியாது. ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது வரப்போகிற அரசாங்கங்களுக்கு செபிப்போம். நாடை ஆளுகிற பிரதம மந்திரிக்காக, உள்துறை மந்திரிக்காக, வெளியுறவு மந்திரிக்காக, இராணுவ மந்திரிக்காக செபிக்கத்தான் கடவுள் இந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? தகப்பனே, உம்மால் தான் ராஜாக்களும் அதிகாரிகளும் அரசாளுகிறாங்க, நீதியை நிலைநாட்டுகிறார்கள், நீதி உள்ளவர்கள் வருகிறார்கள், நீதி நிலைநாட்டப்படுகிறது. அநீதியெல்லாம் பாவம் தேசத்தை விட்டு, எங்கள் இந்திய தேசத்தை விட்டு எடுக்கப்படட்டும். உலக நாடுகளில் வைராக்கியமப்பா. இதனால் சண்டைகள், சச்சரவுகள், பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஒரு கேஸ் கிடைக்காதனால நாங்கள் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். தோப்புனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதி நியாயம் உள்ளவர்களை தாரும். சமாதானத்தை நிலைநாட்டுகிற தலைவர்களை உண்டாக்கித்தாங்க. லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை உருவாக்குங்க. நேர்மையாய் மக்களை நினைத்து அரசாளுகிறார். குடும்பத்தை அல்ல, சொந்த குடும்பத்தை அல்ல, தனி விமானத்தில் போகிறவர்களை அல்ல, குடும்பத்தையே பார்த்து கொண்டிருக்கிறவர்களை அல்ல, ரியல் எஸ்டேட் பண்ணுகிறவர்களை அல்ல. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பணத்தை கொள்ளையடித்து ஏழை மக்களை ஏழையாக விடுகிறவர்களை அல்ல. தகப்பனே, நீதி செய்கிறவர்களாக காணப்படணும். நம்முடைய மக்களுக்கு நன்மை செய்யணும். கடந்த நாட்களிலே, அந்த நாட்களிலே 60வது ஆண்டுகளிலே தகப்பனே அதிகமான டேம்கள் கட்டப்பட்டது, கல்வி அறிவு கொடுக்கப்பட்டது நினைக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட தலைவர்கள் எழும்பணுமே, நீதி அரசர்கள் எழும்பணுமே. தகப்பனே உமக்கு உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் உள்ள அதங்கத்தை தேவாதி தேவனுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். அநேகர் இணைந்து இந்த காரியங்களுக்கு செபிக்கிறாங்க. உம்மாலே ராஜாக்கள் அரசாளட்டும், உம்மாலே அதிகாரிகள் நீதி செலுத்தட்டும், நீதி உண்டாக்கப்படட்டும். ஒப்புக் கொடுக்குறோம். நன்மை உண்டாக தேசத்தை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, நன்மைகளை தாங்க. இந்த மிஷினரி இயக்கம், இந்த சுவிசேஷ திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அநேக இளை மக்கள் பயன்பெறுகிறாங்க. கல்வியறி இல்லாத மக்கள் கல்வியறிவை பெற்றுக்கொண்டிருக்காங்கப்பா. ஆமாண்டவரே, ஒருவேளை சாப்பாடுக்கு உழைக்க முடியாதவங்க உழைப்பின் பாதைகளுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நல்ல ஊழியத்தை தந்திருக்கிறீர். தொடர்ந்து தாங்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க. எங்களையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இரட்சகன் மூல ஜபங்களும் அன்பின் தகப்பனே, ஆமேன். இன்றைய வேத வசனம் 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆமென். Today's Bible verse, Psalm 30 verse 2. O Lord my God, I cried out to you and you healed me. Amen.